ஹாய் ஹலோ வணக்கம் மகளே. இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ரோட்டோரமாக கிடைக்கக்கூடிய சைனீஸ் டிஷ்ஷான ரோட்டு கடை காளான் அது வீட்டிலே எப்படி ஹெல்த்தியாக செய்கிறது அப்படிங்கிறது தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ரோட்டு கடையில் அந்த காளான்லாம் வாங்கி சாப்பிட்ருக்கீங்களா என்னன்னு தெரியல. அங்கெல்லாம் ரியலாக நிஜமாகவே காளானே அதில் இருக்காது, முட்டைக்கோசு இருக்கும். சில கடைகளில் முட்டைக்கோசு கூட இருக்காது, வெறும் கார்ன்ஃப்ளவரை பொரித்து உள்ளே போட்டு வச்சுப்பாங்க. அதையே பசங்க அப்படி வாங்கி சாப்பிடுவாங்க. நாம் வீட்டில் இதே டிஷ்ஷை நிறைய காளான் நிறைய முட்டைக்கோஸ் எல்லாம் சேர்த்து நல்ல ஹெல்த்தியான ஒரு ஐட்டமாக நாம் பசங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி காளான் முட்டைக்கோசு எல்லாத்தையும் வாங்கி பொடிசாக சாப் பண்ணி நல்லா போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நல்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் சேருங்க. சேர்த்து தேவையான அளவு மசாலா தூட்களையும் சேருங்க. மஞ்சத்தூள் எப்போதும் சேர்க்குற மாதிரி தான், மஞ்சத்தூள், மிளகாய் தூள், கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் உப்புத்தூள், கொஞ்சம் ஆம்ச்சூர் பவுடர், கொஞ்சம் காயப்பொடி, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் கரம் மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதில் தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி நல்லா தொளிச்சு பிசையணும். தண்ணி தொளிச்சு பிசைஞ்சு நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரியே காளான் வேணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கலர் பொடியும் சேர்த்துக்கோங்க. என் பசங்கள்லாம் கொஞ்சம் கலராக இருந்தாலே நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ நான் கொஞ்சோண்டு கலர் பொடியும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்படியே எண்ணெயில் போட்டு பக்கோடா மாதிரி பொரிச்சு எடுங்க. நல்ல எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்த்துட்டு இந்த மாதிரி கிள்ளி கையில் வச்சுட்டு இந்த மாதிரி கிள்ளி போட்டிங்கன்னா நல்லா பொரிஞ்சு வரும். இந்த மாதிரி நல்லா பொரிச்சிடுங்க. இதை இப்படியே சாப்பிட்லாம், நம்ம சாஸே செய்ய வேண்டிய தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம ரோட்டு கடை காளான் மாதிரி வர வைக்கிறோமே. சோயா சாஸ், சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல கடாயில் பட்டரை போட்டுட்டு அதில் வெங்காயத்தை போடுங்க. நல்ல கண்ணாடி நேரத்துக்கு வந்தோடனே ப்ரௌன் ஆக வேண்டாம். கண்ணாடி நேரத்துக்கு வந்ததுமே நம்ம தேவையான சாஸ், சைனீஸ் சாஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கிளறிட்டு நம்ம இந்தியன் மசாலாஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கிளறிட்டே இருங்க. கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தண்ணியில், அதை இதில் தூக்கி ஊற்றணும். ஊற்றுனதுமே தகதகன்னு அப்படியே கட்டி ஆகிடும். ஸோ சிம்மில் வச்சு இந்த ப்ராசஸ் எல்லாம் செய்யுங்க. நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் தகன்னு வர்ற சமயத்தில் நாம் பொரிச்சு வச்சுருக்கிற அந்த காளான் இருக்கு இல்லையா, அதை அப்படியே இது மண்டையில் கொண்டு கொட்டிடுங்க. கொட்டி அப்படியே சுற்றி விட்டிங்கன்னா நம்ம பொரிச்சு போட்ட அந்த காளான் நாம் செஞ்ச அந்த சாஸ் எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி அப்படியே சூப்பர் சுவையில் அப்படியே மாறும். கொதிக்க இருக்கும். இது மேலே அப்படியே மல்லி இலையை தூவி விடுங்க. தூவி விட்டிங்கன்னா நாம் எப்படி ரோட்டு கடையில் காளான் வாங்கி சாப்பிட்றோமோ அதே மாதிரி, ஆனால் ரொம்ப 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 ஹெல்த்தியாக வீட்டிலையே காளான் ரோட்டு கடை காளான் தயாராகிடும். காய்கறி கடைக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு மஷ்ரூமை மட்டும் வாங்கி வீட்டில் போடுங்க. நேரம் கிடைக்கிற நேரத்தில் சிம்பிளாக ஒன்றுமே செய்ய வேணாம், எல்லாத்தையும் போட்டு மாவு மாதிரி பிசைஞ்சு பொரித்து எடுத்து இந்த சாஸ் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2 செகண்ட்ஸ் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷை நீங்களும் உங்கள் பசங்களுக்கு வீட்டிலையே செஞ்சு கொடுக்க பாருங்கள். அவ்வளோ சுவையாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ஓயாமல் செஞ்சு கேட்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.